Hello friends, welcome to Republic Eyes. So today is 11th December and 11th Decemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு கைஸ். ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் ரிப்பீல் ஆஃப் ஃபார்ம் லாஸ். சரிங்களா? ஸோ இப்போ 3 ஃபார்ம் லாஸை வந்து கவர்மெண்ட் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சரி, நவ் த கொஸ்டின் அரைசஸ், வாட் ஷார்ட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இஸ் நீடட் இன் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர்? சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக பேசலாம். ஒன்று வந்து மார்க்கெட் ஓரியன்ட், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட். அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து கவர்மெண்ட் தான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கணும், விச் இஸ் லைக் ஆல்ரெடி ஹேப்பனிங். இன்னொன்று வந்து இல்லை ப்ரைவேடைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆர் மார்க்கெட் ஓரியன்ட், மார்க்கெட் கிட்ட விட்டுடணும், ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஷுட் கம் அண்ட் கோன்ற மாதிரி. இல்லையா ஒரு மிடில் பாத்? இல்லையா ஒன் மோர் சொல்யூஷன் இஸ் தட் இஸ் we can bring in something which is called as like in the cooperative model in agriculture. ஸோ எப்படி நம்ம ஒயிட் ரெவல்யூஷனில் எடுத்துகிட்டு வந்தோமோ கிரீன் ரெவல்யூஷனில் அதே மாதிரி சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். சி எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்ட் வில் பி தி அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் மோட்டிவாக இருப்பாங்க ப்ரைவேட் பிளேயர்ஸ். இப்போ அவங்க ஃபார்மர்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ணி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் எடுத்துகிட்டு வந்தால் கூட லைக் கோர்ட்டுக்கெல்லாம் போகலான்னா ஃபார்மர்ஸ் எங்கேருந்து கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க? சரிங்களா? there might be exploitation also and concentration of regions நடக்கலாம் பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா. டைவர்சிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, ஓகே. இப்போ கவர்மெண்ட்டே வச்சிருக்காங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ரொம்ப புவராக இருக்கு. சரிங்களா? அண்ட் வி ஹாவ் ஸ்டோரேஜ் ஷார்டேஜஸ். அதே மாதிரி வி ஹாவ் அன் இஷ்யூ தட், அதாவது என்னதான் எம்எஸ்பி இருந்தாலும் கல்டிவேட்டருக்கு வந்து ஒரு ரொம்ப லோ ஷேர் தான் கிடைக்குது. சரிங்களா? அண்ட் இது வரையும் எல்லாமே இன்புட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிக்கினே போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு when government is like handling it. சரிங்களா? என்னதான் சப்சிடி கொடுத்தாலும் இம்ப்ராப்பர் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் யூரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா லைக் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நீங்க எடுத்துட்டு வாங்க, தட் இஸ் ஃபார் ஆல் தி கிராப்ஸ் அப்படின்ட்டு. ஆல் தி கிராப்ஸுக்கு கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எடுத்துட்டு வரலாம். சரிங்களா? பட் அகைன் அது ஓப்பன் எண்டடாக இருக்குமா? தட் இஸ் லைக் they will procure it at any cost லைக் ரைஸ் அண்ட் வீட். அப்படி இல்லைனா வெதர் இட் இஸ் கோயிங் டு பி வித் லிமிடேஷன்ஸ். ஏன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே என்னென்ன கிராப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கிராப்ஸ் தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் எடுக்கிறாங்க. ஸோ நவ் த டிமாண்ட் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸாக ஒரு கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வரட்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் வாட் இட் ரிக்வயர்ஸ் இஸ் லைக் இட் ரிக்வயர்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ், அதே மாதிரி மார்க்கெட் லிங்கேஜஸ் அண்ட் லாங் டேர்ம் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி. ஸோ டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், மார்க்கெட் கூட கனெக்டிவிட்டியும் இருக்கணும், அண்ட் எக்கனாமிக்லி சஸ்டைனபிளாகவும் இருக்கணும், அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு பேலன்ஸும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். அண்ட் இப்போ நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் வில் என்கரேஜ் ஃபார்மர்ஸ் டு லைக் டைவர்சிஃபை தி கிராப் பேட்டர்ன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ வாட்டர் அபண்டன்ட் ரீஜனாக இருக்கு ஏதாவது ஒரு ரீஜன், அங்கே வந்து தே கேன் கோ இன் ஃபார் சம் ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் ஆல்சோ. ரைஸ் வீட்டுன்னு தான் போக மாட்டாங்க, ஏன்னா எம்எஸ்பி இருக்கு, ஓப்பன் எண்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரைஸ் அண்ட் வீட்டுக்கு போறாங்க. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் டைவர்சிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஸ்டேட் ஷுட் கிவ் மோர் அட்டென்ஷன் டு ரீஜன். அண்ட் இதுவரையும் இல்லாம ஸ்டேட் ஷுட் கிவ் அட்டென்ஷன் டு அதர் கிராப்ஸ் as well, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிங்கிங் இன் எம்எஸ்பி ஃபார் ஆல். சரிங்களா? அண்ட் இதுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். பட் ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் லாஸ் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்லாம். அண்ட் இதுக்கப்புறம் விட்டுருந்தாங்கன்னா லைக் இட் குட் ஹவ் பீன் அ த்ரெட் டு தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லாம், தட் இஸ் இன் பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ வி கேன் பிளேஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? எல்லாம் ஒப்பீனியன்ஸ் தான். பட் ஆனால் வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அண்ட் இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே நீட் டு பில்ட் அ பொலிட்டிக்கல் கன்சென்சஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டாரை பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் எடுத்துட்டு வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் அண்ட் ஹவு த ரிஃபார்ம்ஸ் ஷுட் பி, வெதர் இட் ஷுட் பி மார்க்கெட் ஓரியன்டட் ஆர் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பேஸ்டு ஆர் அ மிக்ஸ் ஆஃப் ஆல், இதெல்லாம் டிசைட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் பிசினஸ் லைன் ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, தே ஷுட் ஆல்சோ கம் ஃபார்வர்டுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் கேஸ் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப்ல வந்து ரைஸ் அண்ட் வீட் தான் அதிகமாக கல்டிவேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேடி கல்டிவேட் பண்ணுறாங்க, அதாவது ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு வைங்களா, விச் இஸ் அண்ட் வாட்டர் இன்டென்சிவ் கிராப். தென் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிசஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும், லைக் காட்டன், மீஸ், ஆயில் சீட்ஸ். அண்ட் இதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்
should give incentives. அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேஷ்ல சுகர் கேன் கல்டிவேஷன். ஸோ அங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் எடுத்துட்டு வரணும். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் கோஆபரேட் அண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் or should bring in transition with respect to diversity ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எஸ், தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ். பட் எஸ், ஒரு ஆர்டிகல் டெஃபினட்டாக பிளேஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி வில் டிஸ்கஸ். சரிங்களா? எனிவே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அன்லிமிடெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிளிட் கேப்டன்சியை பேஸ் பண்ணி பேசுகிறாங்க இந்த ஆர்டிகலில். அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பிளிட் கேப்டன்சி வில் ஒர்க் எப்போனா யங்கர் பிளேயராக இருக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் கமின்ஸ், ஆரோன் ஃபின், ஜோ ரூட், மார்கன், தோனி, கோலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யங்கர் பிளேயராக இருப்பார். பட் ஆனால் இப்போ ஸ்பிளிட் கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் லைக் வயசானவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா இருக்காரு அண்ட் கோலி இருக்காங்க. ரெண்டுமே வந்து வயசானவங்க. ஸோ ஃபியூச்சருக்கு பெனிஃபிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ப்ரிலிம்ஸில் வந்ததுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, அவர் சொன்னேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. அதாவது லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக சொல்ல ரேதர் ஸ்பிளிட் கேப்டன்சி இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். ஃபைன். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆர்டிகலை பார்க்கலாம். பிளஸ் மென்டல் வெல்பீயிங் ஆஃப் அ டீச்சர் ஷுட் பி அ ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு ஆர்டிகலை பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வில் சி an article on biomass that is from business line. சரிங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், goods and service tax as an unfinished agenda. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலில் ஸ்டார்டிங்கில் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நான் 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேர் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல் தி பேசிக்ஸ் அபவுட் ஜிஎஸ்டி. த லிங்க் ஆஃப் தட் வீடியோ இஸ் given in the description box below. You can have a check out it. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். சரி, எனிவே, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி July 1, 2017 எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள். அண்ட் வேர்ல்டு பேங்க், IMFலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் ஒரு நேஷனுடைய க்ரோத்துக்கு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் பேக்கேஜ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. அண்ட் இட் இஸ் லைக் ஒரு ஹிஸ்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் டாக்ஸேஷன். ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் ரிஃபார்ம். அண்ட் இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அதிகப்படுத்தும், டேக்ஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸை வந்து கம்மி பண்ணும், இன்ஃபேக்ட் எண்டே பண்ணிடும், டேக்ஸ் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தும், காம்படிட்டிவ்னஸ் எடுத்துகிட்டு வரும், க்ரோத் எடுத்துகிட்டு வரும், அண்ட் லோயர் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இன்ஃப்ளேஷன் வில் பி அண்டர் செக். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பேசுகிறோம் நம்ம. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசமுக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். ஸோ ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை ஜிஎஸ்டி, எங்களுடைய ரெவென்யூ வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்குறோம். லைக் உங்கள் 14% க்ரோத் இருக்கும் உங்கள் ஜிஎஸ்டி வருஷம். ஸோ இந்த இனிஷியல் 14% க்ரோத் கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் யூ வில் கம் டு தி பிரேக் ஈவன் பாயிண்ட். உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ இருக்கோ அந்த ரெவென்யூ லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் 14% க்ரோத் கால்குலேட் பண்ணி. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ், ஒரு பில்லர். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி ஆர்கிடெக்சர் இருக்குது. ஜிஎஸ்டி ஆர்கிடெக்சரில் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கும், ஜிஎஸ்டி நெட்வொர்க் இருக்கும். ஜிஎஸ்டி கவுன்சில் யார்? டெசிஷன் மேக்கிங் பாடி. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெட் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஃபெடரலிசம், பிகாஸ் ஸ்டேட்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்னதுன்னா, லைக் எல்லா டேட்டாஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வீல் அனலைஸ், வீல் மேக் அ பாலிசி மேக்கிங். இது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு பாலிசி மேக்கிங்காக இருக்கும். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் வீல் ஹேவ் ரெவென்யூ நியூட்ரலிட்டி. ஸோ ரெவென்யூ நியூட்ரலிட்டி ரேட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி. ஸோ தட் இதுக்கு முன்னே இருந்த டேக்ஸ் கலெக்ஷன், த சேம் டேக்ஸ் கலெக்ஷன் கம்ஸ் அப்படின்ற மாதிரி ஈவன் ஃபார் தி ஸ்டேட். அது வரையும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபார் தி ஸ்டேட்ஸ் வில் பி கிவன். சரிங்களா? அண்ட் இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டாக்ஸேஷன்ஸாக இருக்கும். ஸோ எந்த ஸ்டேட்ஸில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கோ அந்த டாக்ஸுக்கு நல்ல ரெவென்யூ போகும். அண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் இருக்கும். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, அண்ட் இட் வில் பி அப்ளிகபிள் டு ஆல் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸப்ட் சம் ஆல்கஹால், பெட்ரோலியம். ஸோ இந்த மாதிரிலாம் பேஸ் அண்ட் பில்லர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. சரியான ரியாலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெவென்யூ நியூட்ரலிட்டி நம்ம அச்சீவ் பண்ணுறோமா? இல்லை. சரி, டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ கம்மியாயிருக்குன்னு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இட் இஸ் செட் தட் கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ஸில் டாக்ஸ் ரெவென்யூ டு ஜிடிபி வந்து கம்மியாக இருக்கு. 18 ஸ்டேட்ஸில். அதுக்கப்புறம் வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் எவேஷன் அதிகமாயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபேக் இன்வாய்ஸஸ் அதிகமாயிடுச்சு. எக்ஸம்ஷன்ஸ் தப்பாக கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ ரெவென்யூ கோல்ஸ் அட்டைன் பண்ண முடியல. அண்ட் டேக்ஸ் ரெவன்யூ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு கிட்டத்தட்ட 50% இருக்குது, வைல் ஃபார் சென்டர் இட் இஸ் ஒன்லி 28%. ஸோ அப்போ 50% லாஸ் இருக்குது, சென்டருக்கு 28% இருக்குன்னா ஒழுங்காக காம்பன்சேஷன் கொடுக்கணும்ல, ஆனால் கொடுக்குறீங்களா? இல்லை. அண்ட் காம்பன்சேஷன் சொல்லிட்டு போய் கேட்கும்போது
கொரோனா அப்படின்றது, கோவிட் சுச்சுவேஷன், லாக்டவுனு, எங்களுக்கு ஜிஎஸ்டி ரெவன்யூ இல்லைன்றது. அண்ட் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ கோவிட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்ஸுக்கு வர வேண்டிய ரெவன்யூ கூட தானே கம்மியாக இருக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி காம்பன்சேஷன் ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணேன். அப்படியும் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ரிலீஃப் மெஷர்ஸ், லோன் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, கிராண்ட் மாதிரி இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன பேச வராங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் கன்சம்ஷன் அதிகமாகுதோ அங்கே அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ரெவன்யூ வரும் அப்படின்றீங்க. ரைட்டு. அப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு அவங்களுக்கு இது டிஸ்கிரிமினேட்டரியாக தானே இருக்கு. அப்போது நீங்கள் ரெவன்யூ ஷேரிங் ஃபார்முலா எப்படி வச்சிருக்கணும்? மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கும் இன்சென்டிவ்ஸ் வர மாதிரி வச்சிருக்கணும். இல்லைனா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? சரி, ஓகே. ஜிஎஸ்டி நெட்வொர்க் இருக்கு, டேட்டா வச்சு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக. தீஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் லைக் தே ஆர் டிபெண்ட் ஆன் டேட்டா. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் பேஸ் பண்ணி உங்ககிட்ட டேட்டாஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இன்வேல்யூபிள் டேட்டா. ஆனால் இந்த டேட்டா வச்சு என்ன அவுட்கம் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் லேப்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் லேப்ஸ் இருக்குன்னு. ப்ளஸ் ஆட் டு இட் ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்கஹால், பெட்ரோல்லாம் ஏன் சேர்க்கல? ஸோ அதுவும் சேர்த்துருக்கணும் தானே. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் திஸ் article tries to say, இந்த ஜிஎஸ்டி மெத்தடு அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலும் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் அழகாக இன்கம் டேக்ஸே வாங்கிட்டு போயிடலாம், டேக்ஸ் லேப்ஸை கம்மி பண்ணிட்டு. சரியா? ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிஎஸ்டி வியூ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து ஒரு ஃபிஸ்கல் பாலிசி டூலாக பார்க்கணும். தட் இஸ் ஃபார் எஃபிஷியன்சி, காம்படிட்டிவ்னஸ் அண்ட் க்ரோத். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ரெவன்யூ பாயிண்டாகவும் பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இல்லைனா, especially state governments, even they cannot bring in basic policies for the public. சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஜிஎஸ்டி at present has neither benefited the states nor the citizens or not the consumers. ஏன்னா உண்மையான டேக்ஸ் கட்டுறவன் தான் இதில் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ there is a need for us to review this GST அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டிகலில். அவ்வளோதான். Fine. Anyway, moving forward, that is making the mental well-being of teachers a priority. இந்த ஆர்டிகலையும் கதை மாதிரி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் COVID-19 பேண்டமிக். இதில் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர் வாஸ் லைக் இட் saw a major transformation. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆன்லைன் எஜுகேஷன் கேம் இன் டு பிளே. சரிங்களா? அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அண்ட் நிறைய பேர் இதை பேஸ் பண்ணி ஷார்ட் கமிங்ஸே பேசின்னு இருந்தாங்க, ஒன்லி வித் தி வியூ பாயிண்ட் ஆஃப் சில்ட்ரன். என்னன்னா, அவங்க ஒழுங்காக படிக்கிறது இல்லை, லேர்னிங் லாஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆடட் டு இட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா? ஒரு சில குரூப்ஸ் தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க, ஒரு சில குரூப்ஸ் வந்து தே ஆர் நாட் அடிக்வேட்லி கன்சிடர்ட். இந்த டைம்லேயும் ஃபோன் ஓப்பன் பண்ணியே படிச்சுன்னு இருப்பையாடான்னு அப்பா அம்மாலாம் என்ன திட்டுறாங்க டீச்சர் அப்படின்ட்டுலாம் பசங்க பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க தான் நான் கஷ்டப்பட்டாங்க, டீச்சர்ஸ் நாங்களும் தான் கஷ்டப்பட்டோம். ஈவன் டீச்சர்ஸ் ஹேட் மெனி சேலஞ்சஸ். ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா, இந்தியாவில் 9 மில்லியன் டீச்சர்ஸ் இருக்காங்க, தட் இஸ் 90 lakhs. பட் ஆனால் இந்த 90 lakhsலையும் நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, there are few teachers who are there in esteemed institution with good working conditions, salaries and protection. அதாவது ப்ரொடெக்ஷன் இன் தி சென்ஸ்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஸோ ஆன். சரியா? அண்ட் தோஸ் டீச்சர்ஸ் who are working in poor working condition. ஸோ இன்னொரு டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு இன்னொரு குரூப்பிங் எப்படி இருக்குன்னா, there are few teachers who are working in private schools or even in those schools which do not have proper working condition with low salary. சரியா? இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீஸே ஒழுங்காக வரல, இதுவரையும் இல்லாமல் புல்லிங் நடந்திருக்கு. பிகாஸ் பேரண்ட்ஸ் யூஸ் டு வாட்ச். இப்போ டீச்சரு ஒரு மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கூட ஒரு வேர்டை, இதே இவங்களுக்கு பேச தெரில, இவங்கெல்லாம் என்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் டீச்சர்ஸோடைய சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ பூராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, COVID-19 சர்வே எடுக்க இவங்களை ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாக யூஸ் பண்ணாங்க. இம்யூனிட்டி பூஸ்டர் டேப்லெட்டுக்காக நீங்கள் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னாங்க. நிறைய செக் போஸ்ட்டில் இவங்களை பிளேஸ் பண்ணாங்க. க்யூஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ரேஷன் கடையில் மேனேஜ் பண்ணுறதுக்காக, COVID-19 கேர் ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஈவன் லிக்வர் ஷாப் கியூஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட இவங்களை பிளேஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ போலீஸே பிளேஸ் பண்ணிட்டாங்க, டீச்சர்ஸ் என்ன சார்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பட் அகைன் திஸ் இஸ் தி ரியாலிட்டி. இப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஹேப்பன்ஸ் டு பி அ சென்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஸோ லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துடும். அண்ட் இதனால எஃபிஷியன்சி ரொம்ப பாதிக்கப்படும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வேறு, டீச்சர்ஸு லாக்டவுன்லேயும் சேலரி வாங்குறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு
அவங்க செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டை கூட குறைச்சிட்டாங்க. ஸோ தே வேர் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தட் இஸ் டு அடாப்ட் டு தி டெக்னாலஜிஸ் அண்ட் தே வாஸ் லைக் கட் ஆஃப் ஃப்ரம் கான்டாக்ட் வித் தி சில்ட்ரன். சரியா? ஸோ ஆன்லைனில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுறான். சரிங்களா? ஸோ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க டீச்சருக்கு முன்னாடியே. இவனை அசிங்கமாக திட்டுறான். பின்னாடிலேருந்து அவங்க அம்மா அப்பா வேற வந்து திட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன பேசுகிறாங்கன்னா, டீச்சிங் இது ஒரு ப்ரொஃபஷன் சொல்லிட்டு இல்லை, சில பேருக்கு இது பேஷன் கூட. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தே ஆர் அண்டர் கோயிங் மென்டல் ஸ்ட்ரெஸ். சரியா? அண்ட் இது ஒன் சைடடாக டீச்சரை ஃபேவர் பண்ணியே பேசுகிற மாதிரி ஆர்டிக்கல் அப்படின்றதுனால நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். தேர் ஆர் ஃபியூ அதர் கேசஸ் ஆல்சோ, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வென்ட் த்ரூ தி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது தான் பாயிண்டே இங்க. சரியா? ஸோ என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும் அண்ட் there is a need for the teacher to talk about the stress. First is like to recognize the stress and validate the stress. They have to discuss about the mental health and well-being. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் should bring up policies where they have to recognize the stigma which is associated with teacher. சரியா? ஸோ டீச்சர்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்மா இருக்குது சொசைட்டியில். அந்த ஸ்டிக்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டீச்சர்ஸுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். அவங்க மென்டலி ஃபிட்டாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக கற்றுக்க முடியும். ஸோ தேர் நீட்ஸ் டு பி அன் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். தே நீட் டு கிரியேட் அ ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் யூனியன் எடுத்துகிட்டு வரேன். டீச்சர்ஸ் யூனியன் ஷுட் ஆல்சோ டூ திஸ் ஒர்க், தட் இஸ் கலெக்டிவ்லி. சரியா? ஆனால் டீச்சர்ஸ் யூனியன் எங்க, அதுக்குள்ளே ஒரு தனி பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? பட் எனிவே திஸ் இஸ் த திங். பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் பிரிங் இன் டிஃபைன்டு பாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், புல்லிங் நடக்குதா, ஆன்டி புல்லிங், எப்படி ஹராஸ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி எடுத்துருவாங்க. ரிட்ரஸல் மெக்கானிசம் எடுத்துருவாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆடட் டு இட், இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்களா, அதை வந்து நீங்கள் இன்சென்டிவைஸ் பண்ணுங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஸோ there is a need to make or enhance the mental health of the teachers. It should be a priority. சரிங்களா? So this is what this article tries to say. Anyway, moving on to the next article with respect to biomass. So friends, ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு பிஸ்னஸ் லைனில். சரிங்களா? தட் இஸ் மீட்டிங் கிரீன் டார்கெட் த்ரூ பயோமாஸ். அதாவது என்னன்னா, பயோமாஸ் வந்து கிரீன் ஃபுட் பிரிண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு மீடியம். சரிங்களா? பட் தேர் ஆர் சர்டன் இஷ்யூஸ் விச் வி நீட் டு ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ வாட் வில் யூஸ் லைக் பயோமாஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தலாம். பட் இதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஒன் கிளாரிட்டி. அதாவது என்னன்னா, கிரீன் ஃபுட் பிரிண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, இங்க யூ நீட் டு நோ அபவுட் the meaning of green footprint. See, there are two things. One is like ecological footprint and the other one is like green footprint. சரியா? So ecological footprint na என்னன்னா, the impact which the man is making on the nature. சரியா? So நீங்க grow ஆவறதுக்காக எவ்வளவு நேச்சர் நீங்க யூஸ் பண்றீங்க, இதுதான் ecological footprint. That is the impact of the person on the environment. இப்போ நீங்க உங்க ஆன்சர் ரைட்டிங்ல we need to increase ecological footprint ன்னு எழுதிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த இன்டென்ஷனே ராங் ஆகிடும். சரியா? ஸோ ecological footprint should be reduced because it is the impact on the nature. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடு கட்டுறீங்க, லேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, யூ ஆர் மேக்கிங் அ இம்பாக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, ரெனியூவல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? உங்கள் வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும், ரீசைக்கிளிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ecological footprint. சரி, ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ green footprintனா என்னன்னா, green footprintனா it is like we are living in ஒரு safe environment, undamaged environment. So your products or like your technology doesn't harm any people or it doesn't harm any environment. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் green footprint. புரியுதுங்களா? ஸோ we need to raise green footprint and reduce ecological footprint. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ what is biomass? biomassனா ஒன்றும் இல்லைங்க, it is a plant material or an animal material. சரியா? which is used as a fuel to produce electricity or heat. சரியா? ஸோ animal materials or plant materials which is used to generate electricity. சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும், சார் அனிமல்ஸ் மெட்டீரியல்ன்றீங்க, பிளான்ஸ் மெட்டீரியல்ன்றீங்க, அப்போ இது எப்படி ஒரு கிரீன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியும்? அதே மாதிரி இது ரெனியூவல் எனர்ஜி வேற சொல்றீங்க, எப்படி இது ரெப்ளெனிஷ் ஆயிடும்? ஃபார் எக்ஸாம்பிள், விண்ட், சன், ரெயின்ஸ் இதெல்லாம் தான் ரெனியூவல் எனர்ஜி. இப்போ பயோமாஸ் எப்படி ரெனியூவல் எனர்ஜி அப்படின்ட்டுனா, இதுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இந்த பயோமாஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் கேட்டாங்க அண்ட் கேட்கவும் செய்வாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வுட் அண்ட் வுட் ப்ராசஸிங் வேஸ்ட். சரியா? ஸோ ஃபயர் வுட் சிப்ஸ், ஃபர்னிச்சர் மில் சாடஸ்ட் வேஸ்ட், பிளாக் லிக்கர் ஃப்ரம் பல்ப்,
பேப்பர் மில்ஸ். ஸோ எப்படியும் வேஸ்ட்டாக போகிறது தான் இது. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைக் கார்ன், சுகர் கேன், சோயாபீன், ஸ்விட்ச் கிராஸ், வுட்டி பிளான்ஸ், ஆல்கே. அதே மாதிரி பயோஜெனிக் மெட்டீரியல், அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல பயோஜெனிக் மெட்டீரியல்ஸ் லைக் பேப்பர், காட்டன், உல்லன் ப்ராடக்ட்ஸ், ஃபுட்டு, வுட் வேஸ்ட், இதெல்லாம். அதுக்கப்புறம் அனிமல் மேன்யூர் அண்ட் ஹியூமன் சீவேஜ். ஸோ ஹியூமன் சீவேஜ் இஸ் ஆல்சோ அண்ட் பார்ட் ஆஃப் லைக் பயோமாஸ். ஆக்சுவலி பயோமாஸ்னா என்னன்னா, இட் ஹேஸ் சம் கெமிக்கல் எனர்ஜி விச் இஸ் ஸ்டோர்டு ஃப்ரம் தி சன். இதுதான் பேசிக் கான்செப்ட். சரியா? ஸோ சன்லேருந்து வர எனர்ஜியை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் இருக்குன்னா, பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பயோமாஸ் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ தட் பயோமாஸ் கேன் பி யூஸ்டு. சரிங்களா? அண்ட் இது எதுக்காக ரெனியூவல்னா, இட் டுக் மீ 15 to 20 minutes டு கம் டு திஸ் கன்க்ளூஷன். ஸோ இது எதுக்காக ரெனியூவல்னா, இதோடைய பேசிக் எனர்ஜி இருக்கு பாருங்க, இட் கம்ஸ் ஃப்ரம் சன். சரிங்களா? அண்ட் பிளான்ஸ் இதை யூஸ் பண்ணுது பாருங்க, இட் கேன் ரீக்ரோ இட்ஸ் பயோமாஸ் இன் ரிலேட்டிவ்லி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ டக்குன்னு ரீக்ரோ ஆயிடும், ரீப்ளனிஷ் ஆயிடும் பயோமாஸ். ஸோ அதனால தான் இதை வந்து ரெனியூவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இட் இஸ் செட் தட் a tree take carbon dioxide from the atmosphere, that is during the process of photosynthesis, and அதை வந்து பயோமாஸாக கன்வெர்ட் பண்ணுது. and when they die, then the biomass is released into the atmosphere. சரிங்களா? ஸோ ஓகே, பயோமாஸ் இஸ் ரெனியூவல், இதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அண்ட் சோர்சஸ் ஆஃப் பயோமாஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது பயோமாஸ் சோர்சஸ் ஃபார் எனர்ஜி. சரிங்களா? அண்ட் what we can tell is like biomass is an important fuel in many countries, especially developing countries. For example, cooking, heating, இதுக்கெல்லாம் நம்ம பயோமாஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஓகே, தென் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் பயோமாஸ் டு எனர்ஜி? ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. சரிங்களா? ஸோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்னிங், டைரக்ட் கம்பஷன். ஸோ இது வந்து ஒரு காமன் மெத்தட். சரியா? ஸோ உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் பர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு கம்பஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட், ஐ எம் பிளானிங் டு பிரிங் இன் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ். சரிங்களா? ஸோ ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வேர் ஐ வில் கிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ கேன் ரைட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? பட் எஸ், கைண்ட்லி கிவ் யுவர் ஒப்பீனியன் இன் தி டெலிகிராம் குரூப் ஆர் இன் தி கமெண்ட் பாக்ஸ் பிலோ, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? எனிவே, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் லைக் பர்னிங், தட் இஸ் கம்பஷன். செகண்ட் வந்து தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன். தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன்னா இட் இஸ் லைக் ஹீட்டை கொடுத்து. சரியா? ஸோ தெர்மோனாலே ஹீட்டு தானே. ஸோ ஹீட்டை கொடுத்து அதோடைய கெமிக்கல் கம்போசிஷனை சேஞ்ச் பண்ண வைக்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பைராலிசிஸ், அதே மாதிரி கேசிஃபிகேஷன். ஸோ பைராலிசிஸ்னா ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில் ஒரு மெட்டீரியலை வந்து ஹை டெம்பரேச்சரில் பிளேஸ் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? ஸோ தட் த கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ பைராலிசிஸ். அதே மாதிரி தான் கேசிஃபிகேஷன். ஸோ பயோமாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி கெமிக்கல் கன்வர்ஷன். ஸோ இந்த பேர்லேருந்தே நீங்கள் சொல்லிடலாம், தட் இஸ் லைக் இப்போ என்னன்னா, இப்போ அனிமல் ஆயில்ஸ் இருக்கு, அனிமல் ஃபேட்ஸ் இருக்கு, கிரீசஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா எஸ்டர்ஸாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கெமிக்கல் கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் வந்து பயோடீசலுக்காக யூஸ் ஆகும் நிறைய. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி பயோலாஜிக்கல் கன்வர்ஷன். ஸோ பயோலாஜிக்கல் கன்வர்ஷன்னா என்னன்னா, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து பயோமாஸை கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? தட் இஸ் டு ப்ரொடியூஸ் நேச்சுரல் கேஸ் ஆர் ஈவன் இன்டு எத்தனால். சரிங்களா? ஆர் ஈவன் பயோமீத்தேன், பயோ கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ரெனியூவல் நேச்சுரல் கேஸாக. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலியமாக கன்வெர்ட் செய்யறது பயோமாஸை, பயோலாஜிக்கல் கன்வர்ஷன். அதே மாதிரி கோஜெனரேஷன். ஸோ கோஜெனரேஷன் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் பயோமாஸ் மோர் தென் ஒன் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு. அதாவது 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு. சரிங்களா? தட் இஸ் ஃப்ரம் ஒன் பயோமாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதுலேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி டைரக்ட் கம்பஷன், டைரக்ட் கம்பஷன்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி தெர்மோகெமிக்கல் பார்த்தோம், பைராலிசிஸ், கேசிஃபிகேஷன். ஒன்று நேச்சுரல் கேஸஸ் ஃபார்ம் ஆகும், இல்லை ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கோஜெனரேஷன்ல என்னன்னா, ஒரு பக்கம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், பிளஸ் அட் த மீன் டைம் இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இதுக்கு பேர் தான் கோஜெனரேஷன். I'll give one example to explain you. What happens is like, இப்போ ஒரு கன்வென்ஷனல் பவர் பிளான்ட் இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, ஒரு பாய்லர் இருக்கும், பாய்லரில் தண்ணி இருக்கும். இங்கே வந்து ஃபியூவல் மூலியமாக அந்த பாய்லரை வந்து பர்ன் பண்ணுவாங்க. ஸோ பாய்லர்லேருந்து என்ன ஆகும், ஒரு ஹை ப்ரெஷர் ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்டீம் என்ன செய்யும், டர்பைனை வந்து சுத்த வைக்கும். ஸோ டர்பைனை சுற்றி டர்பைன்லேருந்து எலக்ட்ரிக்கல் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் ஆன உடனே இந்த ஸ்டீம் என்ன செய்யும், இந்த ஸ்டீம் திருப்பி பாய்லருக்கு போகும். பட் டியூரிங் தி ப்ராசஸ் இட் வில் கூல் டவுன் அண்ட் கண்டென்சேஷன் take place. Condensation நடக்கும்போது என்ன ஆகும்னா, it will turn into water, but at the meantime efficiency lose ஆயிடுது, because இந்த condensation processல வந்து large quantum of heat is like lost.
தட் இஸ் இன் தி ப்ராசஸ். சரிங்களா? பட் ஆனா இந்த கோஜெனரேஷன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டீமை வந்து கண்டென்சேஷன் பண்ண மாட்டாங்க. ரேதர் இந்த ஸ்டீமை வந்து அப்படியே இன்னொரு பர்பசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தட் இஸ் இன் ஃபேக்டரிஸ் ஆர் ஹவுசஸ் அண்ட் ஃபார் அதர் பர்பசஸ் இஸ் யூஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் டியூவல் பெனிஃபிட் இருக்கு இல்லையா? ஒன் இஸ் லைக் யூ ஆர் கெட்டிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதர் ஒன் இஸ் லைக் யூ ஆர் கெட்டிங் ஹீட் ஆல்சோ. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் கோஜெனரேஷன். ஸோ இட் இஸ் செட் தட் திஸ் ஹேஸ் மெனி அட்வான்டேஜஸ், திஸ் கோஜெனரேஷன். சரிங்களா? ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோமாஸ் எனர்ஜியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் இஸ் லைக் இது வந்து versatile. ஸோ வி கேன் யூஸ் இட் ஃபார் வேரியஸ் திங்ஸ். ஸோ அது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், குக்கிங் கேஸாக இருக்கட்டும், பயோமாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் இது renewable which is provided in abundance by the nature. Plus added to it, see பயோமாஸ்னால CO2 emissions ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது லாஜிக் வச்சு பார்த்தோம்னா CO2 emissions இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன சார் லாஜிக் இருக்கு அப்படின்ட்டுனா, see I'll tell you. இப்போ பிளான்ஸ் இருக்கு, நம்ம என்ன பார்த்தோம்? பயோமாஸ் இஸ் ஜென்ரேட்டட் via photosynthesis which plants absorb carbon dioxide and biomass ஆக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த பயோமாஸை தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளான்ஸ் வந்து இறந்து போயிடுச்சுன்னா கார்பன் இதில் இருக்கிற CO2 என்ன ஆகும், கார்பன் என்ன ஆகும், இட் இஸ் அகைன் ரிலீஸ்ட் பேக் இன் டு தி அட்மாஸ்பியர் அஸ் கார்பன் டை ஆக்சைடில். ஸோ டீகம்போசிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் CO2 இஸ் எமிட்டட் பேக். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்படியும் CO2 போகுது தான், இதை வந்து நம்ம பயோமாஸ் ஒரு எனர்ஜி சோர்ஸாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த கார்பன் சைக்கிளை வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணிடுறோம். ஸோ CO2 இஸ் நாட் எமிட்டட், இதை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படியும் எமிட் ஆக போகிற CO2-வை நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So we are storing it and utilizing it instead of releasing in the nature. So the logic is like it does not create no new carbons. சரியா? இன்ஸ்டெட் கார்பனாக ரிலீஸ் ஆகிறது தான் ரிலீஸ் ஆக போகுது. Plus added to it, the carbon which is released, அதாவது even by burning the biomass, the carbon which is going to be released is again going to be reabsorbed. But the fossil fuels which is burnt, which is released as carbon, it is trapped, which adds carbon to the atmosphere. ஆனா இந்த biomass carbon இருக்கு பாருங்க, it is reabsorbed by the plants ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சயின்ஸுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. See the argument is like this only. புரியுதுங்களா? அண்ட் இது வெறும் இல்லாமல் இட் எமிட்ஸ் லெஸ் CO2 அண்ட் NO2 ஆர் நைட்ரஜன் பொல்யூட்டன்ஸ் அண்ட் சல்ஃபர் பொல்யூட்டன்ஸ் வென் கம்பேர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். சரிங்களா? இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பயோமாஸோடைய டிஸ்அட்வான்டேஜஸ், எனர்ஜி டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இப்போ பெட்ரோலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனால் இஸ் லைக் லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். சரிங்களா? அதே மாதிரி லேண்ட் கன்வர்ஷன், அதே மாதிரி சாயில் டிப்ளீஷன், சாயில் எரோஷன், வாட்டர் பொல்யூட்டன் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம். சரி, ஓகே, ரைட். இப்போ வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல், தட் இஸ் மீட்டிங் கிரீன் ஃபுட் பிரிண்ட் த்ரூ பயோமாஸ். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் விண்ட் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. ஈவன் பயோமாஸ் இஸ் கிரீன் எனர்ஜி டுடே, எஸ்பெஷலி ஃபார் குக்கிங் அண்ட் ஈட்டிங் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இட் இஸ் யூஸ்ட் as a fuel for transportation and electricity generations even in developed nations. And India oda concentration with respect to this biomass came only in this COP26 summit in Paris agreement. So when Prime Minister announced that we have the targets, அதாவது நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இதோடைய ரெலவென்ஸே நம்மளுக்கு தெரிய வந்தது. அண்ட் அந்த டார்கெட்ஸ் வந்து இப்போ பஞ்சமித்ராவாக இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் எ ரீகேப். இதோ பாருங்க, இந்தியா வில் இன்க்ரீஸ் இட்ஸ் நான் ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 gigawatt by 2030. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்தியா வில் மீட் 50% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி பை 2030. அதே மாதிரி ப்ரொஜெக்டட் கார்பன் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் பை 1 billion tons ஃப்ரம் நவ் டு 2030. 1 billion tons கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பன் இன்டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி வந்து 45% தான் பண்ணுவோம். பை 2070 இந்தியா வில் அச்சீவ் தி டார்கெட் ஆஃப் நெட் ஜீரோ. நெட் ஜீரோனா வந்து நோ கார்பன் ஆடட். ஸோ எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறோமோ அவ்வளோ கார்பன் வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதனால ஒரு பேலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் சைனா வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து 2060 சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் ஜீரோ வில் அச்சீவ் பை 2060. USA 2050 சொல்லியிருக்காங்க. இந்தியா 2070 சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டு. இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, we have to push biomass co-firing in thermal power plants அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பயோமாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அண்ட் இது வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் எஸ்பெஷலி பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பயோமாஸ் பேஸ் பண்ணி யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் லைக் வி ஹேவ் டு மேக் பயோமாஸ் மேண்டேட்ரி.
சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயம். ப்ளஸ் ஆடட் டு இட் ஆத்தரே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பயோமாஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. தட் இஸ் லைக் வாட் வில் பி தி காஸ்ட், ஹவு மச் குவான்டிட்டி இஸ் நீடட், வாட் இஸ் த குவாலிட்டி விச் இஸ் ரிக்வயர்டு, எல்லாமே நம்ம கேட்கலாம். இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இதை பேஸ் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருக்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் ஷுட் பி தேர். ப்ரொக்யூர்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் சப்ளை செயின் டு என்ஷூர் adequacy ஆஃப் ஸ்டாக். ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பயோமாஸ் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஃபாசில் ஃபியூல்லேருந்து பயோமாஸுக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அந்த டிரான்சிஷனுக்காக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். தே மைட் பி இன் ஸ்ட்ரெஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கேஷ் ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லிட்டு பேச வராங்க இந்த ஆர்டிக்கல்ல. சரிங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ரீசென்ட்லி பயோமாஸ் யூட்டிலைசேஷன் இன் தெர்மல் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ ரிவைஸ்டு பாலிசி. சரிங்களா. ஸோ மெயின் பாலிசி 2017 வந்துருச்சு. இதோ பாருங்க, நான் பாலிசி இதே கொடுத்துருக்கேன் பாருங்க. கரண்ட் availability of biomass வந்து 750 million metric tons. additional availability வந்து 230 million metric tons இருக்கும். சரிங்களா. ஸோ எப்படியும் 1000 million metric tons இருக்கு பயோமாஸ் availability அக்ரிகல்ச்சர் ரெசிடியூவை பேஸ் பண்ணி. ஸோ என்சிஆர் இருக்கு பாருங்க, டெல்லி பொல்யூஷன், அதுக்கும் இது யூட்டிலைஸ் ஆகும். பட் எனிவே மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2017 பயோமாஸ் யூட்டிலைசேஷன் ஃபார் கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ். சரிங்களா. ஸோ எக்ஸப்ட் ஃபார் பால் அண்ட் டியூப் மில்லு, அதே மாதிரி பப்ளிக் ஆர் பிரைவேட்டு, இவங்களை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து 5 to 10% வந்து பயோமாஸ் பெல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா. ஸோ அக்ரிகல்ச்சர் ரெசிடியூலேருந்து மேக் பண்ணுற பயோமாஸ் பெல்லட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருங்க பாருங்க, இதுதான் பெல்லட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5% சொல்லியிருந்தாங்களா மினிமம், இதை வந்து 7% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போ மில்லு, பால் அண்ட் டியூப் மில்ஸு, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன்ஸ் இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு வந்து மினிமம் 5% கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் சில பாலிசி சேஞ்சஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைக் என்னன்னா, பயோமாஸ் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு கான்ட்ராக்ட் பீரியடு விச் யூ ஆர் டூயிங் இட், தட் இஸ் பயோமாஸ் பெல்லட்ஸ் கம்பெனிஸ் கூட வச்சிருக்கீங்க பாருங்க, இது வந்து 7 years கான்ட்ராக்டாக இருக்கணும். ஸோ தட் ஒரு லாங் டைம் சப்ளை செயினாக இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா. அண்ட் டாரிஃப் பேஸ் பண்ணி ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 இருக்கு பாருங்க, இதுல எனர்ஜி சார்ஜ் ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எனர்ஜி சார்ஜ் ரேட்னா நீங்க எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றீங்களோ அதுக்கு கொடுக்குற சார்ஜ். ஸோ இதில் வந்து சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சரிங்களா. பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்காம் கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, ஸ்டேட் டிஸ்காம்ஸ் ஆர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்க வந்து ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆப்ளிகேஷன் இருக்கு. அதாவது சோலார் பவர், விண்ட் பவர், அதே மாதிரி பயோமாஸ் பேஸ்டு பவர், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் அவங்க சப்ளை பண்ணணும்னு சொல்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன், வேர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி will buy certain percentage of power from renewable energy sources. அவ்வளவுதான், simple as that. சரிங்களா. ஸோ இப்போ பயோமாஸும் ரெனியூவபிள் எனர்ஜி தானே, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன பேச வராங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, விச் இஸ் அண்ட் வெல்கம் மூவ். அண்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன் கம்மியாகும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபர்டிலிட்டி இருக்கு இல்லையா, இது டிப்ளீட் ஆகுது இல்லையா, இது ரெடியூஸ் ஆகும். சஸ்டைனபிள் இன்கம் வில் கம் ஃபார் தி ஃபார்மர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ. பயோமாஸ் ஃபியூல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் இருந்து கூட இப்போ சில கன்சர்ன்ஸ் இருக்கு. என்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து டீலைசன்ஸ் பண்ண போறாங்க, பிரைவேடைசேஷன்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அப்போ பிரைவேட் கம்பெனிஸ் வந்தாங்கன்னா, ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் தே வில் கிவ் டு பயோமாஸ், இது ஒரு கொஸ்டின் ரீஸ் ஆகுது. Whether some mandatory provisions will be there for them or not. So this happens to be a big question. So இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆத்தர் சுத்தி வளைச்சு, இந்தியா வந்து டார்கெட்ஸ் மேக் பண்ணிருக்குங்க. சரிங்களா. அண்ட் பயோமாஸ் இஸ் ஒன் ரெனியூவபிள் எனர்ஜி. இதை பேஸ் பண்ணி நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஆனா எலக்ட்ரிசிட்டி ஆக்டை சேஞ்ச் பண்றீங்க. ஸோ there is a need to reform எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். ஆனா இது வரையும் இல்லாமல் சப்ளை செயின் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பயோமாஸ் பெல்லட்ஸ்க்காக. இதுக்காக அட்ரஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் இதை வந்து மேண்டேட்டரி ஆக்கணும். சரிங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, இந்த whole article you need to know about a term which is called as biomass co-firing. So biomass co-firing na enna, it is like blending of biomass with other fuels such as natural gas and coal. So idhu thermal power plants பண்ணிட்டு வராங்க. சரிங்களா. So blended mixture of this biomass and coal, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றாங்க. சரிங்களா. பட் நவ் த கொஸ்டின் இஸ் லைக், இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, பில் பாஸ்னா அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா, who will take care
கேர் ஆஃப் திஸ். சரிங்களா? ஸோ இப்போ பெல்லட்ஸோடைய ரேட்ஸ்லாம் கூட அதிகமாயிருக்கு, பயோமாஸ் பெல்லட்ஸோடைய ரேட். ஸோ இப்போ அதிகமாயிடுச்சுன்னா இது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸாக இருக்கு, பவர் பிளான்ஸ் எடுத்துட்டு வராங்க. இன்கேஸ் பிரைவேட் கம்பெனிஸ் வராங்க, அவங்க இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா தென் பயோமாஸ் கதி என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த ஆர்டிகல். ஸோ ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலே எடுத்துட்டு வாங்க, பயோமாஸ் பேஸ் பண்ணி ஒரு மாடல் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க, ஒரு போர்ட்டல் எடுத்துட்டு வாங்க, பிளஸ் ஆடட் டு இட் பிரிங் இன் அண்ட் குட் ரெகுலேஷன்ஸ். இல்லைனா நம்ம டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்மல் பவர் பிளான்ஸ் இந்த கோஃபயரிங்லாம் எடுத்துட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அன்டில் ஆர் அன்லெஸ் தேர் இஸ் அ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? எனிவே ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி பயோமாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ்ல கூட ஹவு பயோமாஸ் இஸ் லைக் இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு CO2 எமிஷன்ஸ் சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபைன். எனிவே தட்ஸ் இட் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் ஆர்டிகல் கைஸ். அண்ட் நம்ம பார்த்த டாபிக்ஸ்லாம் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see the first topic is like இதில் பிளேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கா, எனர்ஜியில் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் டீக்ரடேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ CO2 இம்பாக்ட் இருக்கு இல்லையா, இதில் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி GST அது டேரெக்டாக நீங்களே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங்னு இருக்கு பாருங்க, GST பிளானிங் இம்ப்ராப்பராக இல்லை, அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பிளேஸ் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம பார்த்த மென்டல் ஹெல்த் ஆர்டிகல் யூ கேன் டைரக்ட்லி பிளேஸ் இன் லைக் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஹெல்த். சரிங்களா? ஸோ சோஷியல் செக்டர் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த்லாம் இருக்கு இல்லையா, இது கீழே பிளேஸ் பண்ணிடலாம். Fine. So I hope everything is clear to you. And yes, if you have any opinions, please do write it down in the comment box. Thank you for watching.